டால்டன் பெனி அவர்களுடைய திருமண நாள் அன்று இறைவன் அவர்கள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக கொடுக்கப்படுகின்றது. திரு மினின் ரோட்ரிகிஸ், திருமதி ஜெனி ரோட்ரிகிஸ், திரு பெசில் குத்தினோ, திருமதி கார்மெலின் குத்தினோ, திரு நெப்போலியன் டிசூசா, திருமதி வில்மா டிசூசா இவர்களின் உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காகவும் இறைவன் இவர்களை நினைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் திருமிகு டினா பாபு அவர்களின் திருமண 13ஆம் ஆண்டை கொண்டாடும் இந்நாளில் இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் தேவ ஆசீர் பெருகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் பக்தியிலும் வளரவும் அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழும் இதை ஆசீர் வேண்டி கொடுக்கப்படுகின்றது. அந்தோனி பர்னாந்து, பர்த்தலெமியூ பெரேரா, மேரி ஏஞ்சல் ரோட்ரிகஸ், ஜெயசிலன் பெரேரா, தத்வசாமி பர்னாந்து, அகஸ்டின் பெரேரா, மோனிகா பர்னாந்து, பெல்லா ராயன், தாமஸ் பர்னாந்து, லூத் மேரி மிரால், போனிபாஸ் பர்னாந்து, சிஸ்டர் நெபோர் மேரி இவருடைய ஆண்மையை பற்றியதற்காகவும் திரு மைக்கேல் ராஜ் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் மைக்கேல் ராஜ், கிறிஸ்தினம்மாள், அந்தோனி குரூஸ், மரிய சேவியர், இருதயம், மரிய சூசேவி அவர்களும் இவருடைய ஆண்மையை பற்றியதற்காக கொடுக்கப்படுகின்றது. திரு சேவியர் வின்ஸ்டன் அவர்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பவும் இறைவனுடைய ஆசீர் வேண்டியும் திருப்பி கொடுக்கப்படுகின்றது. குருசம்மாள், மாணிக்கம், சிலுவை மாணிக்கம், அற்புதம், அருளப்பன், பெரியசாமி, சந்தன மாதவடியன், சத்திய வடிவு, தேவசகாயம், லோயோ, அந்தோனி ஆகியோருடைய ஆண்மையை பற்றியதற்காகவும் திரு சூசைபால், ஆரோக்கிய மேரி, செல்வராஜ்பால், அன்கோ, அருள் பிரகாஷ், வின்சென்ட் ராஜ், அருள் புஷ்பம், பஸ்டின், ஜூபிலி தெரசுந்திரா ஆகியோருடைய ஆண்மையை பற்றியதற்காகவும் பிரான்சிஸ் ஜெயஸ்ரீமால் அவருடைய ஆண்மையை பற்றியதற்காக கொடுக்கப்படுகின்றது. மரிய பாஸ்கருடைய ஆண்மையை பற்றியதற்காகவும் திரு தாமஸ் சதானந்தனுடைய ஆண்மையை பற்றியதற்காக திருப்பணியாக கொடுக்கப்படுகின்றது. திரு ஜோசப், திருமதி டாக்டர் ராஜம் இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழவும் விசேஷமாக குடும்பத் தலைவரின் குடும்பத் தலைவியின் உடல் நலமடையவும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. திரு அமல் பி ராயன், பபியோலா, திரு தேயசாமி, ஜாஸ்மின், திரு ராபர்ட் ஜெரி இவருடைய ஆண்மையை பற்றியதற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களை பற்றியதற்காகவும் உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மாக்களை பற்றியதற்காகவும் கொடுக்கப்படுகின்றது. திரு ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், திரு சேவியர் தாமஸ், சிஸ்டர் பியாட்டினா மேரி, திரு தேயசாமியுடைய ஆண்மையை பற்றியதற்காகவும் அழைத்தல் என்னும் அருள் கொடையை கொடுத்து கடந்த 25 ஆண்டுகள் கரம் பிடித்து நடத்திய மேலான நன்மைகளுக்காகவும் கடந்த ஆண்டுகளில் இறைவன் கொடுத்த உடல் உள்ள ஆன்மீக நலனுக்காக நன்றியாகவும் இனிவரும் நாட்களில் இறைவனுடைய கரம் தொடர்ந்து வெளியிடத்தவும் அருள் வேண்டியும் ஒரு அருள் சகோதரியானவர் திருக்குறள் கொடுக்கின்றார். ஆண்டவர் என்னை காப்பாற்றுவராக, நெருக்கடியில் இருந்து அவர் என்னை வெளிக்கொணர்ந்தார். அவர் என்னை விரும்பியதால் அவர் என்னை விடுவித்தார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திருச்சபையானது புனித பிலிப் நேரியுடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பிலிப் நேரி 1515ஆம் ஆண்டு புளோரன்ஸ், இட்டலி என்ற இடத்திலே பிறந்தார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அனுபவித்த அனைத்து கஷ்டங்களின் மத்தியில் எவ்வாறு சிரிக்க வேண்டும், எவ்வாறு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வினை வாழ்ந்தவர் புனித பிலிப் நேரி. இவருடைய கல்வி காலங்கள், படித்த படிப்புகள் அனைத்தும் கடவுளுடைய பணிக்காக ஒப்பு கொடுத்தார். கடவுள் உடைய பிள்ளைகள் வறுமையில் வாடிய பொழுது அவர் படிப்பதற்காக வைத்திருந்த அனைத்து புத்தகங்களையும் அவர் விற்று அவர் ஏழைகளுக்கு அளித்தார். அவ்வளவு படிப்பை மேன்மையாக கருதி அவர் கடவுளுடைய பிள்ளைகள் மக்கள் கஷ்டத்தில் வாடுகின்ற பொழுது அவர்களுக்கு தன்னுடைய புஸ்தகத்தை விற்று அவர்களுக்கு உதவி செய்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களினால், துன்பங்களினால் நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த வருத்தத்திலும் எவ்வாறு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது புனித பிலிப் நேரியை பார்த்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவரை 3வது ரோமையின் அப்போஸ்தலர் என்று அழைப்பார்கள். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இவரால் காங்கிரிகேஷன் ஆஃப் ஒராட்டரி என்ற ஒரு சபையினை நிறுவியவர். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த துன்ப காலங்களில் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். அவர் அந்த துன்பத்தின் மத்தியிலும் நாம் நிறைவான ஒரு மக்களாக வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டினை இந்த பிலிப் நேரி நமக்கு தருகின்றார். ஆகவே அவர் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அவருடைய அந்த அருளையும் ஆற்றலையும் இறைவன் அவருக்கு அளித்தது போல நமக்கும் அளிக்கும்படியாக இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மனிதர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புதல்வரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்முடைய நாயகரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள தருகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து உங்களை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அதனால் புனித பிலிப்பு இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றி எறிந்த அன்பு தீயை தூய ஆவியார் எங்களில் பற்றி எறிய செய்வாராக. உம்மோடும் தூய ஆவியார் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய நீங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, வசனங்கள் 1, 2, 4, 5 மற்றும் 9 முதல் 17 வரை. எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவச் செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும். வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என கூறும் பகைவேந்தரின் தலைகளை நசுக்கும். யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உம் பெயரால் அழைக்கப்பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலைப்பேராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது, நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேம் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தொடக்கத்தில் நீர் படைத்தவற்றுக்கு சான்று பகரும். உம் பெயரால் உரைக்கப்பட்ட இறைவாக்குகளை நிறைவேற்றும். உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசு அளியும். உம் இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். ஆண்டவரே, உம் மக்களுக்கு ஆரோன் வழங்கிய ஆசிக்கு ஏற்ப உம்மிடம் மன்றாடுவோரின் வேண்டுதலுக்கு செவிசாயும். அப்போது நீரே ஆண்டவர், என்றும் உள்ள கடவுள் என்பதை மண்ணுலகில் உள்ள எல்லாரும் அறிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. எம்மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். எம்மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு இருக்கின்றோம். நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு இருக்கின்றோம். எம்மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் ஆட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம்மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலும் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். எம்மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். எம்மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே எம்மை கண்ணோக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதின செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 32 முதல் 45 வரை. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றி ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுதும் நாம் ஜெருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3ஆம் நாளுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவரிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவரிடம் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதும் எனது செயல் அல்ல, மாறாக இவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவர்களிடையே தலைவர்கள் என கருதப்படுபவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அவருக்கு பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு ஊரில் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய பங்கு தந்தையிடம், என் வாழ்நாட்களில் மகிழ்ச்சி மட்டும்தான் எனக்கு இருக்க வேண்டும், துன்பம் என்பதே இருக்கக்கூடாது என்று கூறினானாம். உடனே அந்த பங்கு தந்தை, துன்பம் வேண்டாம் என்று கூறினால் நீர் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியாது என்று கூறினாராம். ஆமாம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும். மடிந்தால்தான் அது மிகுந்த பலனையும் விளைச்சலையும் அளிக்கும். யோவான் 12:24. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பத்தை மட்டும் மையப்படுத்தியது, இன்பத்தை மட்டும் மையப்படுத்தியது அல்ல. இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்துவத்தின் மாட்சி இயேசுப்பட்ட சிலுவையின் துன்பத்தில் தான் உதயமானது. நாம் எப்படிப்பட்ட சூழலிலும் துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் இயேசுவை போல மன உறுதியோடு வாழ வேண்டும். துன்பத்தை கண்டு தாய் பிள்ளை வேண்டாம் என்று நினைத்தால் ஒரு குழந்தை கூட உலகில் பிறக்க முடியாது. வாழ்க்கையில் சாதித்த மாமனிதர்கள் துன்பத்தை கண்டு பயந்திருந்தால் சாதனைகளை செய்திருக்க முடியாது. இயேசுவும் கொடுமையான சிலுவை என்னும் துன்பத்தை ஏற்காமல் இருந்திருந்தால் நமக்கு மீட்பு கிடைத்திருக்க முடியாது. இந்த கொரோனா தொற்று நோய்
மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கும் வேளையில் இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு சவாலை முன்வைக்கின்றது. இந்த துன்ப காலங்களில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட கடவுள் நம்மை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியினை அளித்து அந்த வைரஸை விரட்டடிக்கக்கூடிய அந்த சக்தியினை கடவுள் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். சரியான மருந்து கிடைக்கப்படாத சூழலிலும் எண்ணற்ற நோயாளிகள் குணமாயிருக்கின்றார்கள். இது கடவுளின் இரக்கத்தையும் அன்பையும் அருளையும் சுட்டி காட்டுகின்றது. அவருக்கு அஞ்சு நடப்போர் தலைமுறை தலைமுறையாய் அவருடைய இரக்கத்தை காட்டி வருகின்றார். லூக்கா 1:50. இன்றைய நற்செய்தி இயேசு தம் சாவை 3ஆம் முறை முன்னறிவித்து எந்த ஒரு மனிதரும் தம் சாவை துணிச்சலோடு முன்னிட்டது கிடையாது. ஆனால் இயேசு லட்சியத்திற்காக தன் உயிரை கூட இழக்க துணிகின்றார். இயேசுவை பின்பற்றிய சீடர்கள் இயேசுவை பின்பற்றினால் தங்களுக்கு பெயரும் பதவியும் கிடைக்கும் என்று தவறாக புரிந்து கொண்டனர். அதன் வெளிப்பாடுதான் செபதேவின் மக்கள் யாக்கோபு மற்றும் யோவான் ஆகிய இருவரும் இயேசுவிடம் வலப்புறமும் இடப்புறமும் இருக்க வேண்டும் என்று கேட்ட கேள்வி. ஆகவே இயேசு அவர்களை புரிந்தவராய், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் துன்பப்பட வேண்டும். துன்பத்தின் வழியாகத்தான் இறை மாட்சியும் மாண்மையும் நாம் பெற முடியும். புனித அல்போன்சா அவர்களுடைய வாழ்வில் துன்பப்படும் பொழுது, எனக்கு துன்பத்தை தாரும், மேலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு தாரும் என்று வேண்டிக் கொள்வாராம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய புனிதரும் கூட தன்னுடைய அன்பு மிகுந்த சகோதரனை இழந்த துக்கத்தில் அவர் திகைத்து விடாமல் கடவுளுடைய அன்பின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான நற்செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்தார். கடவுளுக்கு உண்மையான சீடராக வாழ்ந்தார். அனைத்து சோகங்களிலும் அவர் கடவுளுடைய விருப்பம் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்ற அந்த ஆனந்தத்தோடு வாழ்ந்தார். துன்பத்திலும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவரை போல இந்த துன்ப காலங்களிலும் நாம் ஜெபத்திலும் இறை வேண்டலிலும் இருந்து இந்த துன்ப காலங்களில் கடவுளுக்குரிய பிள்ளையாக வாழ அதற்கு தேவையான அனைத்து சக்திகளையும் ஆற்றலையும் இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மூலமான பலி இல்லாமல் தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவருளின் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் பலி பொருட்களுக்கு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி நாங்கள் உமது பெயரின் ஆட்சிக்காகவும் இரண்டு பணிக்காகவும் என்று மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மருந்தராகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளி அவர் வழியாகவே உமது மாண்பை வாழ்ந்தவர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோரும் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்பும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் சிறப்புகளும் ஒன்று கூட கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்வுடன் நிறைந்து புகழ்ந்து வாக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானதற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியக்கூடிய தகுதியை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குள்ள எங்களை தூய் ஆவியோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினரும் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியும் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருப்புதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார், உலகில் உமக்கு உண்டலாய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரும் நாம் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம் புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியால் ஒன்றைக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நீத்தரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு பெற்றுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை மருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறிந்திருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
விண்ணக விருந்தால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்பை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.